நல்லதொரு நிகழ்ச்சிக்கு செல்வதென்றால் யானையினுடைய பிளரி சத்தம் கேட்கின்ற போது அதை மையப்படுத்தி புறப்பட்டால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகம் எல்லாம் உண்டு. ஆகவே யானையையும் இறைவனுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுகிறோம். யானை வருவதற்கு இந்த அரசு எந்த வகையிலும் தடையாக இருக்காது. பிரசித்தி பெற்ற சென்னை கோவில்களில் முன்பெல்லாம் யானைகள் இருந்தது. நிறைய சிறுவர்கள் அதே போல பெரியவர்கள்லாம் கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை மனதிலே வைத்துத்தான் இறந்து போன தெய்வமாகிவிட்ட 10 யானைகளுக்கு மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. திருத்தணி போன்ற திருக்கோயிலில் அந்த மணிமண்டப பணி முடிந்து வெகு விரைவில் பக்தர்கள் தரிசனத்துக்கு விட இருக்கின்றோம். நம்முடைய வன விலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக திருக்கோயிலுக்கு ஒரு யானை வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்கனவே அந்த யானையை வளர்ப்பதற்குண்டான அனுமதி பெற்று அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் விரும்பி திருக்கோயிலுக்கு தருகின்ற போது யானைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். நேராக எந்த இடத்திலிருந்து யானையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் நாங்களாக வேறு மாநிலங்களோ வேறு இடங்களிலிருந்தோ யானையை பெறுவதற்குண்டான சூழலும் இல்லை. ஆகவே சட்டத்திற்குட்பட்டு யானைகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளை உங்களைப் போலவே நானும் விருப்பத்தோடு இருக்கின்றேன். அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். யானை என்பது ஆன்மீகத்தின் ஒரு பாகம். அந்த காலத்திற்கு போருக்கு கூட யானையை தான் ராஜாக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நல்லதொரு நிகழ்ச்சிக்கு செல்வதென்றால் யானையினுடைய பிளரி சத்தம் கேட்கின்ற போது அதை மையப்படுத்தி புறப்பட்டால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகம் எல்லாம் உண்டு. ஆகவே யானையையும் இறைவனுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுகிறோம். யானை வருவதற்கு இந்த அரசு எந்த வகையிலும் தடையாக இருக்காது. ஆனால் உரிய நேரத்தில் சட்ட பாதுகாப்போடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும்.